தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நட்சத்திர குரு பூஜை விழா இன்றைக்கு அமைந்திருக்கிறது. கடந்த 8 வருடங்களுக்கும் மேலாக தேவர் திருமகனார் சமாதி வைக்கப்பட்ட அந்த நட்சத்திர தினத்தன்று, அதுதான் குரு பூஜை. சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் சமாதி அடைந்த அந்த நட்சத்திரத்திலே தான் குரு பூஜை நடத்துவார்கள். ஆகவே சித்தர்கள் முறைப்படி, தமிழ் முறைப்படி, சனாதன இந்து தர்ம முறைப்படி எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சமாதி வைக்கப்பட்ட பசும்பொன்னிலே அவருடைய இல்லத்திற்கு முன்பாக இந்த சமாதி கோயில் அமைந்திருக்கிறது. இங்கே தேவர் திருமகனாருடைய திருவுருவமும் கோயிலிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்து தென்னாட்டு விவேகானந்தர் என்று சொல்லுவார்கள். அவருடைய முதல் சொற்பொழிவு சாயல்குடியிலே சுவாமி விவேகானந்தர் வாசக சாலையிலே தான் நடைபெற்றது. நீங்கள் எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, நான் ராமகிருஷ்ணா இயக்கத்தை சார்ந்தவன் என்று பெருமிதத்தோடு ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார். விவேகானந்தருடைய வாரிசு தென்னாட்டு விவேகானந்தர். அதே போல வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவருடைய அந்த பக்தராகவும் சன்மார்க்க நேயராகவும் சன்மார்க்க சண்டமாருதும் என்கிற பட்டமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கப்பட்டது. மதுரை ஆதீனத்தாலே சன்மார்க்க சண்டமாருதம். தென்னாட்டு திலகருங்கிற பட்டத்தை ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நம்முடைய சுதந்திர வீரர் வீர சாவர்கர் அவர்கள் தென்னாட்டு திலகர் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அழைத்தார். இந்த தென் மாவட்டத்திலே சுதந்திர உணர்வு அதை வளர்த்தெடுத்து, காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுத்து, சத்தியமூர்த்தி அவர்களால் காங்கிரஸ் காத்தான் என்கிற பட்டமும் அவருக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஐயா தேவர் அவர்கள் நேதாஜியினுடைய சீடராக தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆன்மீக முறைப்படி வாழ்ந்தவர், சுத்த பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். தேசியம் தெய்வீகம் என்கிற அடிப்படையிலே அவருடைய வாழ்நாள் செய்தி அமைந்திருக்கிறது. தேர்தலிலே எந்த தேர்தலிலுமே அவர் தோல்வி அடைந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட தேவர் திருமகனாருடைய கொள்கைகள் நாடு முழுக்க பரவ வேண்டும். இந்த குரு பூஜையிலே நாங்கள் அனைவரும் பங்கெடுத்து கொண்டு 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். ஒன்று, நீண்ட காலமாக மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டுவது தள்ளிக்கொண்டே போகிறது. உடனடியாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும். பாரத் ரத்னா போன்ற விருதுகள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும், தமிழக இந்து துறவியர் பேரவையின் சார்பிலும், அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பிலும் சுவாமி ராமானந்தா அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே சுவாமிகளும் இங்கே நிறைய பேர் எழுந்தருளி இருக்கிறார்கள். குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனம் ஆட்சி அமைஞ்சு அதிமுக ஆட்சி அரசு அமைஞ்சதுலேருந்து ஆன்மீக அரசு தான் செயல்படுது. அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? 1 கோடி இந்துக்கள் எங்களுடைய கட்சியிலே இருக்கின்றார்கள், நாங்கள் ஹிந்து விரோதிகள் அல்ல. இது ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் ஐயா, திமுகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்துக்கிட்டு, திராவிட கழகத்தோடு சேர்ந்துக்கிட்டு சனாதனம், கொசு, டெங்கு அதை ஒழிப்போம்னு பேசுகிறாங்க. ஆகவே இரட்டை நாக்கிலே பேசுகிறார்கள். தாங்கள் அதிகமான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம் என்று பறைசாற்றுகிறார்கள். குறிப்பாக ஐயா சேகர்பாபு அவர்கள் சொல்லுகிறார், 2000 கோயில்களுக்கு மேலே, 5000 கோயில்களுக்கு மேலே நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். மிக தெளிவாக ஒன்றை மக்கள் மத்தியிலே புரிய வைக்க விரும்புகிறேன். கும்பாபிஷேகம் நடத்துவது அறநிலையத்துறையுடைய வேலை அல்ல. பக்தர்கள் தான். பக்தர்களுடைய உபயத்தின் மூலமாகத்தான், அவர்களின் நன்கொடை மூலமாகத்தான் கும்பாபிஷேக விழாக்கள் நடக்கிறது. கோயிலில் திருப்பணி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோபுரம் ஒருத்தர் கட்டி கொடுப்பாங்க, சுவாமிக்கு தேவையான பூஜை செலவுகளை ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க. அரசாங்கம் தன்னுடைய கஜானாவிலே இருந்து எடுத்து பாழடைந்த மசூதிகளை புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் கஜானாவிலே இருந்து கொடுக்கிறது. சர்ச்சுகளை புதுப்பிக்கிறதுக்கு அரசாங்கம் பொது நிதியிலே நிதியமைச்சர் நிதி ஒதுக்குறாரு. இங்கே அப்படி அல்ல. அறநிலையத்துறை நிதி ஒதுக்கவில்லை. முழுக்க முழுக்க கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி தான் கொடுப்பாங்க. அந்த அனுமதி வாங்குறதுக்குள்ள இந்த கோயிலில் திருப்பணி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நான் ஒரு கோயிலுக்கு யானை வாங்கி தர்றேன்னு வச்சுக்கோங்க. நான் யானை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ
தொகை டெபாசிட் பண்ணணும், அங்கே அதுக்கான அந்த அரங்க செலவெல்லாம் நான் தான் ஏற்றுக்கணும். இது மாதிரியான பல நிபந்தனைகள் இருக்குது. ஆகவே அரசு பணத்திலே, அரசு செலவிலே, அரசின் ஏற்பாட்டிலே இங்கே கும்பாபிஷேகங்கள் நடக்கவில்லை. அதே மாதிரி அன்னதான திட்டம் நாங்கள் கோயில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். அன்னதான திட்டமும் கோயில் நிதியிலிருந்து தான், அதுவும் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை உபயத்திலே இருந்துதான் அன்னதான திட்டமும் நடக்குது. நீங்கள் போனீங்கன்னா அன்னதான திட்டம் நடக்கிற கோயில் எழுதியிருப்பாங்க, இன்றைய அன்னதானம் இவங்க எழுதியிருப்பாங்களா இல்லையா? அப்போ அரசு பணம் கொடுத்து, இப்போ ரம்ஜானுக்கு வந்து நோன்பு கஞ்சின்னா அரசு இவ்வளவு மெட்ரிக் டன் அரிசியை ஒதுக்குது. ஆனால் கோயிலுக்கு அப்படி அல்ல. ஆகவே இவர்கள் நம்முடைய போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய தருமை ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் நிறைய கோயில்களை நிர்வாகம் பண்ணுறாங்க. நம்ம நாடு மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டே ஹிந்து கோயில்களை மட்டும் அவங்க நிர்வாகத்தில், கோயில் மடமும் அரசாங்கத்தால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. எனவே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு மடத்தினுடைய அதிபதி அவர் அரசாங்கத்தினுடைய அதனோட அவங்க வந்து மாறுபட்டு வேறுபட்டு கருத்து சொல்ல முடியாது. அவங்க கோயிலே 70க்கும் மேற்பட்ட கோயிலை அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. அதில் கும்பாபிஷேகம் பண்ணணுன்னாலும் யார் அனுமதி கொடுக்கணும்? அறநிலையத்துறை அனுமதி கொடுக்கணுங்கிற நிலை. ஆகவே அவர்கள் ஒரு சம்பிரதாயமாக, அவங்களுக்கு கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆகவே அவர்கள் அப்படி பாராட்டுகிறார்கள். அதனால் இந்த அரசாங்கம் வந்து ஆன்மீகத்துக்கு ஆதரவான அரசாங்கம் என்று சொல்வது சரியான கருத்து அல்ல என்பது என்னுடைய கருத்து. திருமாவளவன் வந்து பெரியார் பிறப்புக்கு முன்னாகவே தமிழகத்தில் வந்து திராவிடம் பிறந்தது, இது வந்து அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. ஈவேரா பிறப்பதற்கு முன்பாகவே திராவிடர் கழகத்தை துவக்கியவர் பேராயர் ஜான் ரத்னம், பாதிரியார் மதபோதகர் ஜான் ரத்னம் என்பவர் இந்த திராவிடர் கழகம் என்கிற அமைப்பை துவக்குகிறார். யாரோட சேர்ந்து துவக்குகிறார்? ரெட்டைமலை சீனிவாசனோடு சேர்ந்து, அயோத்திதாசரோடு சேர்ந்து இதை துவக்குகிறார்கள். அவங்க அந்த திராவிடர், தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதோர் அமைப்பு இதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சி, அப்போல்லாம் அவர் எங்கே இருந்தார்? ஈவேரா காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சாதி வாரியாக சலுகை வேண்டும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதை வலியுறுத்தி, பிராமணர் அல்லாதோரை முன்னிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஈவேரா வெளியேறினார். வெளியேறின உடனே அவர் உடனே ஜஸ்டிஸ் கட்சிக்கு போயிடல. கொஞ்ச நாள் சுயமரியாதை இயக்கம்னாரு, பிராமணர் இல்லாத இயக்கம்னாரு. ஜஸ்டிஸ் கட்சி தோல்வி அடைகிறது. தோல்வி அடைந்த பிறகுதான் ஈவேரா அந்த கட்சிக்கு போய் அந்த கட்சியை எடுத்து அந்த கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றுகிறார். அதனால திராவிடம் என்பது ஈவேராவுக்கு முன்பாக இருந்தது. யாரால் உருவாக்கப்பட்டது? கால்டுவெல் என்கிற பாதிரியாராலும் ஜான் ரத்னம் என்கிற பாதிரியாராலும் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சங்கத்தமிழ் இலக்கியங்களிலேயோ அல்லது நம்முடைய பாரத நாட்டினுடைய பண்டைய வரலாற்றிலேயோ திராவிடம் என்பது இல்லை. இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி, அம்பேத்கர் ரொம்ப நல்லா படித்தவர், வரலாற்று ஆராய்ச்சியாளரும் கூட. அவர் ஆரிய திராவிட இனவாதம் ஒரு கட்டுக்கதை, அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்கள்னு அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார். ஆகவே அம்பேத்கர் கொள்கைக்கு முரணாக திருமாவளவன் பேசுவது மிக தவறானது. திராவிடம் என்பது ஒரு இடத்தினுடைய பெயராக குறிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு இனத்தின் பெயராக அல்லது ஒரு சமூகத்தின் பெயராக குறிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய பாம்பன் பாலம், ரயில்வே பாலம், தூக்கு பாலம், அது வந்து நம்ம இந்தியன் என்ஜினியரிங்கில் ஒரு மார்வலஸ்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக அதை வடிவமைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பாலத்தை துவக்கி வைக்கக்கூடிய அந்த விழாவிற்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வருகை தருகிறார். அப்படி மோடிஜி அவர்கள் வருகை தருகிற பொழுது நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அகில இந்திய பிஜேபி தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை தருகின்ற பொழுது அவர் நம்முடைய பசும்பொன்னிற்கு வருகை தந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த சமாதி கோயிலுக்கும் வருகை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.